Hello. Please, small help. Hey, யார் நீ? மனுஷன். தமாஷா பேசுற. எந்த ஊரு? எந்த ஊரா இருந்தா என்னப்பா? தமிழ. ஏய், அப்ப உனக்கு உதவி மனப்பான்மை ஜாஸ்தியா இருக்குமே. ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து இந்த கல்ல கொஞ்சம் தள்ளணும். நான் மேல போறதுக்கு உதவி செய்யணும். நீ மேல போறதுக்கு தானே நான் உதவி செய்யறேன். எப்படி கரெக்டான எடுத்தா காமிச்சிட்டியே. என்ன மேன், ஒத்த கால வைக்கிற? நாடுடி, காருக்கு ஹார்ஸ் பவர் மாதிரி உனக்கு மேன் பவர் மேன். 4 பேரால தான் செஞ்சு முடிக்க முடியும்னு நினைச்சேன். நீ ஒரே ஆள் செஞ்சு முடிச்சிட்டியே. உன்னை மேல அனுப்புறதுக்கு 4 பேர் வேணும்னு நீ நினைச்ச. இப்ப நான் ஒருத்தனே போதுமில்ல? உன் பேர் என்ன? சங்கிலி. கரெக்டா புரிஞ்சுட்டியப்பா. அந்த மாலைக்கு வாரிசு. ப்ளீஸ் என்ன கொன்னிடாத. ப்ளீஸ் என்ன கொன்னிடாத. ப்ளீஸ், எல்லாம் எங்க அண்ணன் தான் காரணம். என்ன கொன்னிடாத. ப்ளீஸ் கொன்னிடாத. ப்ளீஸ் கொன்னிடாத. ப்ளீஸ். எங்கடா அண்ணன்? வெட்ட போறியா? பின்னாடி போலீஸ் வருது. என்ன ஒண்ணு செஞ்சிடாத. என்ன கொன்னிடாத. எங்கடா அண்ணா? எனக்கு தெரியாது. கேட்க சொல்ற. அவன் காட்டுல எங்கேயோ இருக்கான். நீ செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் கூட இருந்தால சொல்ற. சொல்லிடுறேன். ஆட்டுப்பாறை காட்டுல ஒரு மரம் பொந்து இருக்கு. அங்க போய் நான் லெட்டர் வைப்பேன். அந்த லெட்டர் வந்து எடுத்துக்குவான். எனக்கு அதுக்கு மேல ஒண்ணு தெரியாது. ப்ளீஸ் என்ன கொன்னிடாத. ப்ளீஸ் ப்ளீஸ் காப்பாத்துங்க. வேணாம். My God! No! என்ன காரியம் செஞ்சிட்டப்பா? ஒரு நல்ல காரியத்தை செஞ்ச ஃபாதர். காட்டுல இருக்க வேண்டிய மிருகம் நாட்டுல இருக்க கூடாது. சுடுகாட்டுல தான் இருக்கணும். அதையெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு சட்டம் இருக்குப்பா. சட்டம் செய்ய தவறான காரியத்தை தான் ஃபாதர் நான் செஞ்சேன். அத நேர்ல பார்த்த சாட்சி நான் இருக்கேன். நான் வேட்டையாட வந்தது நிறைய. அத பசு பார்த்ததை பத்தி எனக்கு கவலை. இந்த பசு வாயுள்ளது சட்டத்துக்கிட்ட சொல்லிடும். நான் உயிருக்கு பயந்தவல்ல ஃபாதர். சட்டத்துக்கிட்ட தப்பி ஓடுறவனும் இல்ல. எனக்கு தேவை கொஞ்சம் அவகாசம். அவகாசம் எதுக்கு? இன்னொரு கணக்கு தீக்கணும். அவகாசம் கொடுக்க நான் மறுத்தா நானே எடுத்துக்குவேன். மரியாதையா நீ என் கூட வர்ற, போலீஸ்ல சரணடைகிறேன். ஐயோ மன்னிக்கணும் ஃபாதர். ஒரு கொலை செஞ்சாலும் 9 கொலை செஞ்சாலும் ஒரே ஒரு தூக்குறேன். அதுக்காக இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் ஃபாதர். அதுக்கப்புறம் இந்த 25 தானா வந்து போலீஸ்ல சரணடைஞ்சிடும். அது வரைக்கும் இந்த 55 பேசாம இருக்கணும். அதுக்கு 55 சம்மதிக்கலன்னா அதுக்காக நான் வருத்தப்பட தான் முடியும். குட். ஏன் சொல்றேன்னா இந்த 25ஆல 55 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும்.
ஆனா இந்த 55ஆல 25 கிலோமீட்டர் வேகத்துல கூட ஓட முடியாது. மிஸ்டர் 25, இந்த 55 நினைச்சதுன்னா இப்பவே இந்த 25 அடிச்சு நொறுக்கி தோல்ல தூக்கிட்டு போய் சட்டத்தின் கையில ஒப்படைக்க முடியும். ஆனா நான் போட்டிருக்க உடைக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. உண்மையிலேயே நீ தைரியசாலியா இருந்தா, உண்மையிலேயே நீ ஆம்பளையா இருந்தா, நான் போலீஸ கூட்டிட்டு வர்ற வரைக்கும் இங்கே இருக்கணும். இருந்துட்டா போதும். உள்ளதா இருக்காங்க. சரி நீ போமா, நான் போய்க்கிறேன். நீ செய்த பாவம் ஒண்ணும் இல்ல ஃபாதர், என்னதான் ஒரு கொலை பண்ணி. ஏப்பா நிறுத்திட்ட? மேல சொல்லு. அங்க யாரோ நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. மேரி, அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தனியா பேசணும். உட்காருமா. சார் சார் ரத்தம் சார், சார் ரத்தம். பரவாயில்ல, நாட்டுல எவனோ நல்லவன் இருக்கிறான், நமக்கு முன்னாடி முந்திக்கிட்டான். வாத்தியாரே, உங்களை தடுத்து நிறுத்தான் போலீஸ் கிட்ட போனேன், அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்க வாத்தியாரே. இன்ஸ்பெக்டர் சார், எங்க வாத்தியாரை கைது பண்ணாங்க சார், ப்ளீஸ் சார். சார் சார், இந்த ஆளை எடுத்துட்டு போய் ஜீப்ல ஏத்துங்க. வாத்தியாரே வாத்தியாரே வாத்தியாரே. கான்ஸ்டபிள், இந்த பாடியை உடனே போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். யோ, இந்த சர்ச்சில் உள்ள பாதிரியா இருக்கு, இந்த கொலை சம்பந்தமா ஏதாவது தெரியுமான்னு விசாரிக்கலாமா? எஸ் சார். போயிட்டு வரேன் ஃபாதர். மை டியர் சன், காட் பிளஸ் யூ. நீ ரொம்ப புத்திசாலிப்பா. என் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறதுக்கான அந்த காரியத்தை செய்யல ஃபாதர். என் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. அது வரைக்கும் நீங்க போலீஸ் கிட்ட போகக்கூடாது. அதுக்காக இப்படி செஞ்சேன். இவ்வளவு வெறித்தனமா நடந்துக்கிறியே, அதுக்கு என்னப்பா காரணம்? நான் செய்ய வேண்டிய காரியம் முடிஞ்ச உடனே எங்க எப்ப சொல்லணுமோ அப்ப நிச்சயமா சொல்லுவேன். ஆனா அது வரைக்கும் நீதான் என் வாய்க்கு பூட்டு போட்டு சாவியை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டியப்பா. இனிமே என்னால எப்படி பேச முடியும்? நான் வரேன். என் மகள் மேரி. மேரி, என் நண்பர் வந்திருக்கார், ஸ்தோத்திரம் பண்ணிக்கம்மா. ஸ்தோத்திரம்.
ஐ எம் சாரி ஃபாதர். நான் வரேன். குட் மார்னிங் ஃபாதர். வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன சமாச்சாரம்? கீழே ஒரு கொலை நடந்திருக்கு. அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டதா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. டேய், நிறுத்துப்பா. இந்த சத்தத்துல ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஆடா அடையாதாரங்க நாட சொல்றேன். இந்த சத்தத்தை தவிர வேற எந்த சத்தத்தையும் அவரால கேட்டிருக்கவே முடியாது. ஏன்? நான் தான் 1 மணி நேரமா லிப்பேர் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ மெக்கானிக்கா? எப்படி சார் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? மெக்கானிக் சார். இதை வாசிக்க தெரியுமா உனக்கு? எந்தங்க இப்படி கேட்டீங்க? ஊர்ல மழை பெய்யலன்னா கவர்மெண்ட்ல நம்மளை கூப்பிட்டு தான் வாசிக்க சொல்லுவாங்க. எங்க வாசி பார்க்கலாம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும், பாரங்கள் குறைக்கப்படும். போதனைகள் செய்தவன் பாதகம் செய்யலாமா? வேதனைகள் சுமப்பவன் தாரகம் செய்யணுமே. உன்னை நான் துதித்தேன், உயிராய் மதித்தேன், என்னை நீ காப்பாய், கதவை திறப்பாய். தேவன் கோவில் தீபமே, பாவம் இந்த ஜீவனே.
தந்தவனே மனத்தை அறிவதற்கு மதத்தை கண்டவனே பாவப்பட்ட உள்ளங்கள் பண்பட வேண்டுகிறேன் மன்னிப்பை பெற்றவர்கள் இருந்திட வேண்டுகிறேன் இறந்திட்ட கனவை மூடுவதில்லை கொடுத்திட்ட வாக்கை மீறுவதில்லை தேவன் கோவில் தீபமே பாவம் இந்த ஜீவனே பழுவை ஏற்று நீ சிலுவை சுமக்கிறாய் பழுவை ஏற்று நீ சிலுவை சுமக்கிறாய் உந்தன் வழியில் நானும் நடக்கிறேன் எந்த நிலையை உனக்கு சொல்கிறேன் தேவன் கோவில் தீபமே பாவம் இந்த ஜீவனே சாருக்குன்னா காது குத்துல போல இருக்கு. காது குத்துறப்ப சொல்லி அனுப்புங்க சார். விசேஷத்துக்கு நான் வந்து இந்த புல்புல் பியானோ வாசிக்கிறேன். யூ கேன் கோ. தேங்க்ஸ் ஃபாதர். நான் வரேன். இந்த நேரத்துல ஏன் உங்க பொண்ணு இங்க வந்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்பா அத பத்தி உங்ககிட்ட தனியா சொல்லணும். பதறாதம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லு. லதாவ கஜபதி கெடுத்துட்டாப்பா. அந்த ஆத்திரத்துல என் புருஷன் ஆறுவாளோட கிளம்பிட்டாரு. அதை தடுத்து நிறுத்ததாப்பா. டூ லேட் நவ். பாண்டியன் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். அப்பா மேரி சொன்னதுல இருந்து அவன் கொலை செய்ய வேண்டிய காரணம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஐ எம் சாரி ஃபாதர். நான் வரேன். என் புருஷன் இந்த கொலையை பண்ணலப்பா. என் புருஷன் இந்த கொலையை பண்ணல. அப்பா இப்ப வந்து நான் கொலை பண்ணிட்டேன்னு ஒருத்தன் பாவ மன்னிப்பு கேட்டானே, அவன் தான் கொலைகாரன். அவன் யாருப்பா சொல்லுங்கப்பா. என் புருஷனை காப்பாத்துங்கப்பா. ஐ எம் சாரி மேரி. நான் ஒரு கத்தோலிக்க மதகுரு. ஒருத்தன் பாவ மன்னிப்பு கேட்ட உண்மைகளை என்ன நடந்தாலும் சரி நான் வெளியே சொல்லக்கூடாது. அப்ப என் புருஷன் கதை. கவலைப்படாதம்மா, என் உயிரை கொடுத்தாவது உன் புருஷனை நான் காப்பாத்துறேன்.